பாசி தம்பி செல்வம் தம்பி வந்து லைவ் போட்டதுலேருந்தே வராங்க. அப்போதான் இந்த டேவிட் வந்து ஓவரு. செல்வம் தம்பி வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நீங்கள் நம்ம லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அனிதா அக்கா எனக்கு ஜில்லுன்னு ஜூஸ் தான் வேணும்னு கேட்குறாங்க நம்ம பாசி தம்பி. லைக் போட்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம். நம்ம வந்து ஒரு சிலர் நினைக்கிறாங்க இவங்க என்ன பெண்கள் தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. பெண்கள்னா ஒரு தைரியமாக ஒரு பெண்களால் வந்து முயற்சி செஞ்சால் முடியாதது எதுவுமே கிடையாது. பெண்கள் வந்து ஒரு படத்தில் கூட நம்ம பார்த்துருப்போம், ஆவதும் பெண்ணாலே, அதே இந்தியா தங்கப்பதக்கம் பெற்றதும் பெண்ணாலேன்ட்டு. அதெல்லாம் எவ்வளோ ஒரு நம்ம மனசுக்கு வந்து இன்னொரு தடவை அந்த பாட்டெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பெண்கள் வந்து ஒவ்வொரு நாள் உழைப்பையும் வந்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம். ஏன்னா ஒரு நாள் நம்மளுக்கு அந்த வெற்றி கிடைக்கும். அது தையல் வேலையாக இருக்கட்டும், ஒரு கூலி வேலையாக இருக்கட்டும், எந்த ஒரு வேலைக்குமே நம்மளுடைய விடாமுயற்சி நம்மளுக்கு வந்து வெற்றியை தான் கொடுக்கும். நம்மளுக்கு நான் ஒவ்வொரு பதிவுலையுமே அதான் நான் சொல்லுவேன். ஒவ்வொரு முருகையா அபி வாங்க, உங்களால் தமிழ் போட முடியவில்லையா என்றால் பரவாயில்லை, நான் அம்மாவிடம் தமிழில் கூறிவிடுகிறேன். இல்லை தமிழ்லேயே அவங்க போட்டாங்கம்மா, தமிழ்லேயும் போட்டாங்க. ஆனால் அவங்க லைவுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. நேற்றுலேருந்து நம்ம லைவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம குடும்பத்தில் புது உறவு அவங்க. ஆனால் என்ன ஊருன்னு சொல்லலை நம்மகிட்ட. தம்பி நீங்கள் எந்த ஊர் அம்மாட்ட சொல்லுங்கள். அப்போ வந்து நம்ம ஒவ்வொரு தொழிலும் நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஒரு தெரியாத. நம்ம கைத்தொழில் பெண்களுக்கு வந்து நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறேன், பெண்களுக்கு ஒரு கட்டாயம் ஒரு கைத்தொழில் இருக்கணும். இப்போ நிறையா பெண் குழந்தைகள் வந்து படிச்சுட்டு என்ன செய்கிறது, நம்ம ஏதாவது கடைக்கு வேலைக்கு போகணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. பாசி தம்பிக்கு என்ன ஜூஸ் வேணும் என்று சொல்லுங்கள், நான் போட்டு தருகிறேன் அப்படிங்கிறாங்க நம்ம அனிதா சிஸ்டர் கடலூர்லேருந்து சொல்கிறாங்க. பாசி தம்பிக்கு என்ன ஜூஸ் வேணும், நான் போட்டு தருகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு தொழிலும் வந்து நம்மளுக்கு ஒரு வழிகாட்டியாக, நம்மளுக்கு குடும்பத்துக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து பெண்களுக்கு கட்டாயம் ஒரு கைத்தொழில் கையில் இருக்கணும்னு ஒவ்வொரு பதிவுலையும் நான் பதிவு பண்ணுறேன். அதை அவங்களுக்கு பிடிச்ச தொழில் எதில் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, கைத்தொழில் ஆரி போடலாம், எம்ப்ராய்டிங் போடலாம். அனிதா சிஸ்டர் நான் சென்னை போரூரில் தான் இருக்கேங்கிறாங்க. அனிதா சிஸ்டர் நீங்கள் கேட்டிங்கல்ல, நம்ம அனிதா சிஸ்டர் வந்து கடலூருமா. உங்கள்கிட்ட நியூ இயர் அன்றைக்கே நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டேன்ல, பேசுங்க. அது ஒரு மாவரைக்கிற தொழிலாக இருக்கலாம், ஒரு ஒயர்கூடை பின்னுற தொழிலாக இருக்கலாம், இல்லை நம்மளுக்கு நம்ம உழைக்கிறதுல நம்மளுக்கு எந்த விதமான மன கஷ்டமும் இருக்காது. அதே நேரத்தில் உழைப்பு ஒவ்வொரு நாள் உழைப்பும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு உற்சாகத்தை தான் கொடுக்குமே தவிர, நம்ம கஷ்டப்படுறோம் கஷ்டங்கிற வார்த்தையே நம்மளுக்கு வரக்கூடாது. என்ன கஷ்டம் நம்மளுக்கு வரப்போகுது? நம்ம வேலையை பார்த்து நம்ம உழைச்சி நம்ம உழைப்பால் உயர்ந்த குடும்பங்கள் எவ்வளவோ பேரை அம்மா அந்த வயசுக்கு பார்த்துருக்கேன். செம்பருத்தி அம்மா ஓகே அம்மா அப்படிங்கிறாங்க. அவங்க நான் சென்னை போரூர்னு சொன்னாங்கல்ல, அதுக்காக நான் வந்து சரிங்கம்மா அப்படிங்கிறாங்க நம்ம அனிதா சிஸ்டர். நம்ம லைவுக்கு நிறையா பேர் வர்றாங்க. நம்ம லைவை தொடர்ந்து எல்லாரும் பார்க்குறாங்க, நம்ம வீடியோஸும் பார்க்குறாங்க. எல்லாம் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அது மாதிரி நம்மளால முடிஞ்சதை வெளிப்படுத்தணும்.
இதுக்கு என்னால முடிஞ்ச ஒரு தொழில்